பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நல்ல உடல் நலம், மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான பழனிசாமி வெளியிட்ட பதிவில் பிரதமரின் தொலைநோக்கு தலைமை, அயராத உழைப்பு மற்றும் தேசத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை லட்சக்கணக்கான மக்களை ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நமது தேசத்தை தொடர்ந்து வழிநடத்திச் செல்ல தேவையான வலிமையுடன் இருக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட பதிவில் மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை மனதில் நிறுத்தி மக்கள் சேவைக்கு தனது வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர் பிரதமர் மோடி என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தலைவனாக விளங்கும் பிரதமர் மோடி அனைத்து துறைகளிலும் பாரதத்தை சாதனை புரியச் செய்த ஈடு இணையற்ற தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈடு இணையில்லாத உலக தலைவரான பிரதமர் மோடிக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தொண்டு, தியாகம், நாட்டின் முன்னேற்றத்திற்கான உறுதியான பயணம் புதிய இந்தியாவின் கனவுகளை நனவாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக அவர் தன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் பிரதமரை வாழ்த்தியுள்ளனர். RSS தலைவர் மோகன் பகவத்தும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார்.